பாட்டி, சித்தியும் சாரும் தான் மேல இருந்தாங்க. இல்ல துணிக்காய போடுற சமயத்துல சாரு பக்கத்துல இருந்தாளா, அவளுக்கு கண்ணு வேற தெரியாதா, தொட்டி இருக்கிறது பார்க்காம பக்கத்துல போயிருக்கா, அது கை தவறி கீழே விழுந்துருச்சு. அதான். ஆமா பாட்டி. ஷோ அத்தை, சாரி அத்தை. விடுச்சாரோ, நீ என்ன வேணும்னா பண்ண? ஐயோ, தலை வின்னு வின்னு வலிக்குதே அம்மா. அப்பா, ஐயோ பாரு அம்மா, என்னம்மா ஆச்சு? அப்பா என்னப்பா? சீனு, சாரு வந்து அத்தை தலையில பூந்தொட்டிய தட்டி விட்டுட்டா. ஐயோ மாமா, தெரியாம கைப்பட்டு விழுந்துருச்சு. கண்டிப்பா இது தானா நடக்கல, இவங்க தான் ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. அம்மா என்னம்மா அது? கொஞ்சம் பார்த்து இருந்திருக்கலாம்ல. ரொம்ப வலிக்குதா? ஆமா சீனு, வலி தாங்க முடியல, உயிரே போற மாதிரி இருக்குப்பா. ஐயோ, என்ன நேரமோ. சீனு, அன்னைக்கு அடிபட்டது உனக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. பார்வதி, அது ஒண்ணும் அவளுக்கு வாங்கல, இன்னைக்கு இவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம், அதுக்காகத்தான் வாங்கியிருப்பா இல்லடா? ஆமாப்பா. நான் சொல்லல? ஆமாப்பா, ஜோசியர் வேற நாள் குறிச்சு கொடுத்திருக்காரு, இது கண்டிப்பா நடக்கணும்பா. ஏங்க, அந்த ஏற்பாடெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரியா பண்ணிடுங்க. ஐயோ அம்மா, என்னம்மா உங்களுக்கு இப்படி அடிபட்டு இருக்கிற நேரத்துல போயிட்டு? ஷோ, அதெல்லாம் பரவாயில்ல சீனோ, நாங்க வாழ்ந்து முடிச்சவங்க, நீ இனிமேதான் வாழ ஆரம்பிக்கவே போற. இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் தள்ளி போடக்கூடாதுப்பா. போ, நீ போய் வேலையை பாரு. ஐயோ வலிக்குதே. அம்மா என்னம்மா நீங்க இந்த நிலைமையில இருக்கிறப்ப அதெல்லாம் எப்படிமா? ஏய் வேண்டாம், அதெல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஐயோ, என்னடா இப்படி சொல்ற? நல்ல நாளெல்லாம் குறிச்சு கொடுத்துருக்காங்க. அப்பா, வேற ஒரு நல்ல நாள் பாத்துக்கலாம்ப்பா. முதல்ல அம்மாக்கு சரியாகட்டும். ஆமா மாப்பிள்ள, இப்ப சகுனம் சரியில்லை, இன்னொரு நல்ல நாளா குறிச்சுக்கலாம். ஓஹோ, ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டாப் பண்ணதா இந்த பிளானா? ஏய் சாரு, எங்களை சேர விடாம பண்றல, இருடி, உனக்கு ஒரு வேட்டு வைக்கிறேன். உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், அவனை மட்டும் மாத்திடுங்க சார். அதெல்லாம் நீ சொல்லாதம்மா. கோச்ச மாத்துங்கன்னு சொல்ற அளவுக்கு நீ இன்னும் வளரல. முதல்ல அதை நீ தெரிஞ்சுக்கோ. இப்பதான் நீங்க வளர்ந்து வரீங்க, அதுக்குள்ள நீங்க ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் உமன் மாதிரி சொல்றீங்க. நீங்க என்ன சானியா மிர்சாவா இல்ல பிவி சிந்துவா? அந்த அளவுக்கு ஃபீல் பண்றியாமா? நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை சார். சரிம்மா, கடைசியா நீ என்னதான் சொல்ல வர? கார்த்திக் தான் கோச்சுனா நான் ஒத்துக்கவே மாட்டேன் சார். கார்த்திக் எனக்கு வேண்டாம் சார். இத பாருமா, கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு கார்த்தி தான் கோச். நீங்க கார்த்திக்க கோச்சா ஏத்துக்கலனா, நீங்க என்கிட்ட சைன் பண்ணி வாங்கிட்டு போன 4 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க கதிர்க்கே தெரியாம எனக்கு ஸ்காலர்ஷிப் பணம் கொடுத்தாங்கன்னு கேஸ் ஏஜென்சிய வாங்குனீங்கல்ல, அந்த விஷயத்த கதிர்கிட்ட நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அந்த ரகசியத்தை நான் உடைச்சிருவோமா? இல்லனா அந்த பணத்தை நீங்க பெனால்ட்டியோட எங்களுக்கு திரும்ப தரணும். ஐயோ சார், வேண்டாம். இப்பதான் சார் கதிர் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வரான். அந்த சண்டை கூட இந்த கார்த்திக் கூட நடந்த சண்டை தான் சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். அப்போ நான் இந்த ரகசியத்தை கதிர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா நீங்க உங்களுக்கு கோச் கார்த்தி தான் ஒத்துக்கணும். கார்த்திக், ஹாய் தனா. ஹலோ கார்த்திக். ஹலோ சார். இனிமே என்னமா இருக்கு, 2 பேரும் ஸ்மூத்தா இருங்க.
கை கொடுமா. வணக்கம் சார். வாங்க சார், அவசரமா வர சொல்லியிருந்தீங்க. ஆமா கதிர், ஒரு முக்கியமான விஷயம். என்னோட தங்கச்சிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 4 டேஸ்க்கு என்னால ஆபீஸ்க்கு வர முடியாது. அதனால நீங்க தான் இங்க இருந்து பொறுப்பா எல்லாத்தையும் பாத்துக்கணும்.